உங்கள் கிருபையால் என்னை நடத்துகின்றதே. எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காயப்பட்டான், எல்லா சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது, எல்லாம் காயப்பட்டது, ரத்தம் முழுவதும் சிந்தினான். எல்லாம் யாருக்காக தாங்க? நமக்காகத்தான், நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, என் இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க. ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் மாமா கிட்ட சொல்லிரு, அக்காட்ட சொல்லிருந்தா சொன்னாரு, அவர் மேல வச்சிருங்க. எங்க வச்சிருங்க? ஆமா, அருமையில. அவர் தான் நம்மளை விசாரிக்கிற தெய்வம், அவர் தான் நம்மளை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன செஞ்சிருங்க? வைத்திருங்க. என்ன கவலை, யார் மூலமா, எவர் மூலமா, எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் சரி, எல்லா கவலையும் என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னை விசாரிக்கிற இந்த குடும்பத்தார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, ஓ யார் விசாரிச்சாங்க விசாரிக்கலைனாலும் என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அழுகிறான், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறான், ஏன் துக்கத்தோடு இருக்கிறான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம் நமக்காக இருக்கிறார். இப்ப பாருங்க, என்னாச்சு பாருங்க, 10வது வசனம். அவன் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த நேரத்துல பாருங்க, அவர் செய்த ஒரு தீர்மானம் என்ன செய்தார்னு கேட்டா, அவள் எழுந்திருந்தாள். அங்கே 9வது வசனத்துல அவள் எழுந்திருந்தாள். எங்க என்ன எந்த சூழ்நிலை? அந்த அழுகையில இருந்து, அந்த துக்கத்துல இருந்து, அந்த சாப்பிடாம இருக்கிற அந்த நிலைமையில இருந்து அவள் எழுந்திருந்து எங்க போக ஆரம்பிச்சா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சா. தேவ சமூகத்தை தேடுகிறவளாய் காணப்பட்டார். ஒன்று நீங்க செய்யணும், என் வீட்டுல யாரு உங்களுக்கு மேல ரொம்ப துக்கப்படுத்தினாலும், யாரு உங்களை அள வச்சாலும், யாரு உங்களை வேதனைப்படுத்தினாலும், நீங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு போய் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இடம் அந்த இடம் தான். நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவரும் நீங்களும். ஆமா, ஒரு தம்பி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. உடனே ஆண்டவர் வருவார், அவங்ககிட்ட பேசுவார். அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். இப்போ பாருங்க, எப்போ அந்த நேரம் வரும்னு பார்த்துட்டே இருப்பான். வந்த உடனே ஓடி போய் அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவானா. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்தினாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஜெப நேரம் வந்துருச்சு. உடனே இவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஞாபகம் வருது, ஐயோ இந்த நேரமானா அந்த மரத்துக்கடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோன்னே, இயேசு வருவாரே, என்னோட பேசுவாரே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இடம் முழுதும் பிரகாசமா இருந்தான். இடம் முழுதும் பிரகாசமா இருந்தான். என்னன்னு விழிச்சு பார்த்தா இயேசுநாதர் பக்கத்தான் நின்று இருந்தாரா. இயேசுநாதர் பக்கத்தான் நின்று இருந்தாரா. அப்ப இயேசுநாதர் சொன்னாரா, தம்பி உன்னால முடிஞ்ச போது என்ன தேடி வந்த, இப்ப உன்னால முடியாதனால உன்னை தேடி நான் வந்திருக்கேன்.
ஹalleluya ஹalleluya. ஆமா, நீங்க முடிஞ்ச நாட்கள்ல ஒழுங்கா நீங்க ஆண்டவரை தேடி போனீங்கன்னா உங்களால முடியாத நேரத்துல எல்லாம் அவர் கூட தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம நல்லா இருக்க நேரத்திலேயே தேடுறது Yes,